ராஜசேகரன் அவர்களுக்கு மருத்துவ சங்கம் சார்பாக நம்முடைய நினைவஞ்சலி செலுத்துகிறோம். அவர் இறக்கும் தருவாயில் அவரை காப்பாற்ற நான் பிடித்த மருத்துவம் பயன்படவில்லை என்று மிகவும் வருந்துகிறேன். என்னால் சொல்லக்கூடிய கருத்தை கொடுத்த ஆண்டவன் உயிர் பிழைப்பது என்னால் பண்ண முடியும். மனமான வாழ்த்துக்களை அவர் இறக்கவில்லை, நம்மோடு வாழ்கிறார் என்றே நினைக்கிறேன். மக்களை சம்பாதித்த மாமனிதன் நம்மை விட்டு பிரிந்தார் என மிகவும் வருத்தப்படுகிறேன். அவரோட இழப்பு என்பது அனைத்து தரப்பு மக்களையும் அவர் விட்டு சென்ற ஒரு வெற்றிடம் யாராலுமே ஈடுகட்ட முடியாத ஒரு வெற்றிடமாக இருக்குது. அவரோட இழப்பு பற்றி வார்த்தைகள் விவரிக்க முடியாத அளவுக்கு அவர் ராஜபாளைய நகரமே ஒரு மக்களே ஸ்தம்பித்து போகிற மாதிரி உள்ள ஒரு சூழலில் நடந்து வந்த இந்த மௌன ஊர்வலத்தின் கலந்துகிட்ட மக்களே ஒரு சான்றாக இருக்குது. நம்மளோட அவரை காப்பாற்ற டயத்தை கூட காலம் நம்ம கொடுக்கவில்லையே என்ற ஒரு வருத்தம் தான். அவர் விட்டு சென்ற பணியை போதுமானவரை அவரோட பணியை கடைப்பிடித்து நம்ம வாழ்கிறது அவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு அஞ்சலியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவரோட பெரிய டாக்டர் கேள்வியே ரொம்ப இதாக இருக்காங்க. படிப்பு முடிச்சுட்டு இங்கே 76, 77 கல்வியாண்டில் இங்கே வந்தேன். முடிச்சுட்டு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் கூடயே இருந்து நான் ஒரு குடும்பத்தில் ஒருவராக நான் அவருக்கு பணிபுரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அது இருந்தாலும் இந்த இழப்பு எல்லாருக்குமே ஒரு பெரிய பேரிழப்பாக போச்சு. எதிர்பார்க்காத கலந்து கொண்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ராஜபாளைய நகர் மக்கள் அவர்கள் குடும்பத்தில் நடந்த துயரமான சம்பவமாக, கஷ்டமான சம்பவமாக நினைத்து டாக்டர் கோபாலகிருஷ்ணன் குடும்பத்தாருக்கு நன்றி கடன் பற்றியிருக்கோம்ன்ற ஒரு நல்ல பற்றற்ற ஒரு நல்ல மனிதநேயம் காத்த டாக்டருக்கு இறுதி அஞ்சலி செய்ய வந்த கோடானகோடு மக்களுக்கும், உள்ளம் கனிந்த பெரியோர்களுக்கும், மற்ற மருத்துவமனை டாக்டர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்க பெரியோர் சான்றோர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் டாக்டர் குடும்பத்தார் சார்பாக நாங்கள் நன்றியுடன் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம் என்ற நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.